ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தில் நம்மளோட சாய் எவ்வளவோ நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துருக்காரு, இனிமேலும் நடத்தி கொடுப்பாரு. இந்த பதிவை பார்த்துட்ருக்க உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாய்க்கு நிச்சயமாக நன்றி சொல்லுவீங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். முதல்ல நான் உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சாய் உங்களுக்கு நேரடியாக நல்ல செய்தியை ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ரூபத்தில் அவரே நேரடியாக உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுவார். முதல்ல நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்ல வேண்டிய நல்ல செய்தி என்னென்னா, நம்ம 108 நாள் பாராயணம் நல்லபடியாக நம்ம இன்றைக்கி 107வது நாள் பாராயணம் முடிச்சிருக்கோம். நாளைக்கு, அதாவது சனிக்கிழமை, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை சரியாக 7 மணிக்கு நம்ம ஸ்தவன மஞ்சரி பாராயணம் 108வது நாள் பாராயணத்தை நிறைவு செய்ய போகிறோம். லைவில் நம்ம எல்லோரும் ஒன்றா கலந்துக்க போகிறோம். சாய் மோட்டிவேஷனில் லைவாக நம்ம எல்லோரும் ஆத்மார்த்தமாக இருக்கிற இடத்துல இருந்தே ஆத்மார்த்தமாக ஒன்றா கூடி நம்ம இந்த பாராயணம் நிகழ்வு கலந்துக்க போகிறோம். லைவ் நிகழ்ச்சி, அதாவது நேரலை நிகழ்ச்சி ஈவினிங் 6:30 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிரும். மாலை 6:30க்கு இந்தியா டைமுக்கு. 6:30லேருந்து 7 மணி வரைக்கும் யாராவது உங்களோட பிரார்த்தனைகள்லாம் தெரிவிக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை படித்து காமிப்பேன். மற்றதை சாயோட பார்வைக்கு நேரடியாக போய் சேர்ந்துடும். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களும் அந்த பிரார்த்தனைகள்லாம் படித்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 7 மணிக்கு சரியாக நம்ம பாராயணத்தை ஆரம்பித்து ஒரு 7:30 அப்படி இல்லைன்னா ஒரு 7:45 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். 8 அதிகபட்சம் 8 மணிக்குள்ளே இந்த பாராயணம் நிகழ்வு முடிஞ்சிடும். அதனால் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க மறக்காமல் கலந்துக்கோங்க. 6:30 மணிக்கு நம்மளோட நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிரும். சரியாக 7 மணிக்கு ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி இந்தியா டைமுக்கு இரவு 7 மணிக்கு, அதாவது மாலை நேரம் 7 மணிக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடுவோம். கவனிக்காதவங்க கவனிச்சிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், 20ஆம் தேதி அன்னைக்கு இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இரவு 9:30 ஆக போகுது. இந்த டைமில் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். நான் சொல்கிறது நாளைக்கு 21ஆம் தேதி சனிக்கிழமை 6:30 மணிக்கு நேரலை நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிரும். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் 108வது நாள் பாராயணத்தில் கலந்துக்கோங்க. உங்களால் படிக்க முடியலனாலும் நீங்கள் கேளுங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது வேலையில், முக்கியமான வேலையில் இருந்தீங்கன்னா கூட அதுக்கப்புறமா அந்த பதிவை முழுவதுமாக பார்த்துருங்க. அந்த ஸ்தவன மஞ்சரி பாராயண நிகழ்வு கேட்டுக்கோங்க. ஏன்னா உலகத்தில் இருக்க பல்வேறு மக்களும் அந்த பாராயண நிகழ்வு கலந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பதிவில் நீங்கள் நேரடியாக கலந்துக்க முடியலைன்னா கூட அதுக்கப்புறமா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட அந்த குட் வைப்ரேஷன் உங்களால், அந்த ஆத்மார்த்தமாக உங்களால் உணர முடியும். அந்த அதிர்வுகள் நிச்சயமாக இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம் இன்னொரு நல்ல செய்தி என்னென்னா, சிவபுராணம் கதைகள் நம்ம படித்தது இடையில எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு சில காரணங்கள்னால அப்படியே தடைப்பட்டு நின்றுச்சு. இப்போ திரும்பவும் நம்ம ஆரம்பிக்கலான்னு ஒரு பாகம் மட்டும் படித்தேன். அதுக்கப்புறம் படிக்காமல் இருக்க கிட்டத்தட்ட 25-26 பாகங்கள் போய்கிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம 25 பாகங்கள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஆன்மீக தேடலுங்கிற சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த சேனல் நிறையா பேருக்கு தெரியாததுனால, அதான் நம்ம சாய் மோட்டிவேஷனில் இருக்கோம். பெரியவங்களுக்கு முக்கியமாக புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தெரியல அவங்களுக்கு. அதனால் அந்த பதிவுகள் அவங்களுக்கு போகலை. அதனால் தொடர்ந்து இந்த சேனல்லேருந்து போஸ்ட் பண்ண சொன்னாங்க. அதனால் பாதி பதிவுகள் அங்கே போய்கிருச்சு. அதனால் நிறைய பேருக்கு அந்த பதிவெல்லாம் போய் சேரலை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அங்கே போன வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் முதல் பதிவிலேருந்து பாகம் 1, 2, 3லேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக திரும்பவும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல்லே போஸ்ட் பண்ண போகிறோம். பாகம் 1லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். வருகிற வாரம் திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிடும். திங்கட்கிழமையிலேருந்து சிவபுராணம் கதைகள் பாகம் 1, 2, 3ன்னு நீங்கள் சாய் மோட்டிவேஷன் சேனலே நீங்கள் கேட்க போகிறீங்க.
சிவபுராண கதைகள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 23ஆம் தேதி திங்கக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமானுக்கு உகந்த நாள். திங்கக்கிழமை செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி காலை 6 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி இத்தனை நாளாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அதே டைமில் சிவபுராணம் கதைகள் நம்ம வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். காலையில் 6 மணிக்கு சிவபுராணம் கதைகள் சரியாக 6 மணிக்கு நம்ம இந்தியா டைமுக்கு திங்கட்கிழமை 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து பாகம் 1, 2 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள் இனிமேல் இடைவிடாது போகும். இது வந்து 2வது நல்ல செய்தி. அடுத்த நல்ல செய்தி என்னென்னா, நம்ம வந்து 108 நாள் பாராயணம் முடிக்கும்போது ஷீரடியில் போய் முடிப்போம். இந்த முறை வந்து முடிக்க முடியலன்னு யாரும் எந்த ஒரு கவலையும் பட வேணாம். எதனாலனா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளான பாபாவோட சமாதி நாள் அன்னைக்கு அங்கே போயிட்டு நம்ம வந்து 108 தேங்காயை சமர்ப்பிக்க போகிறோம். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், நிறைய சிறப்பான பூஜைகளை எல்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. லைவில் ஷீரடியில் நடக்கிற விசேஷங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. பாபாவோட தேர் ஊர்வலம், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விசேஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது சிறப்பான பூஜைகளும் நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த முறை நம்ம ஷீரடியில் ரொம்ப சிறப்பான வகையில் வழிபாடு வந்து செய்ய போகிறோம். சிறப்பான பூஜைகள் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பக்தர்களுக்காகவும் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செய்ய போகிறோம். அது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. சிறப்பான பூஜைகள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது. எல்லாம் நம்பிக்கையோட முக்கியமாக நாளைக்கு நடக்கிற அந்த கூட்டு பிரார்த்தனை, அதாவது அந்த கூட்டு ஸ்தவன மஞ்சரி பாராயணத்தில் வந்து கலந்துக்கோங்க. இந்தியா டைமுக்கு 6:30 மணிக்கு மறந்துடாதீங்க. சனிக்கிழமை அன்னைக்கு 6:30 மணிக்கு. அதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை வந்து சந்திப்பார். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுக்கப்புறம் 108 நாள் பாராயணம் முடிய போது திரும்பவும் எப்போ 108 நாள் பாராயணம் ஆரம்பிக்க போகிறோங்கிற அந்த நல்ல செய்தியையும் கூடிய சீக்கிரமே வருகிற நாட்களில் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நம்ம எல்லோரும் ஒன்றாக கூடி ஒரு முடிவு எடுப்போம். எல்லாமே நல்ல நாள் பாபாவே அமைத்து கொடுப்பாரு. அடுத்த 108 நாள் பாராயணமும் நல்லபடியாக அந்த நிகழ்வும் வந்து போகும். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். இப்போ எப்பொழுது போல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் உங்களுக்காகவும் 2 நிமிஷம் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.